வணக்கம் தமிழ் மக்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? எவனோ ஒரு துபாயில இருக்கான், பீர் முகமதுன்னு சொல்லி ஒருத்தன் இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் போட்டிருக்கான். சீமானுக்கு அகேன்ஸ்டா பேசணும்னு சொன்னா துபாயில கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாராம். அடே நாசமா போனவனே, நான் லாயர், சரியா? நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி. முதல்ல போயிட்டு சீமான் கிட்ட பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிக்கோ. அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி சரியா அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல சர்டிஃபை பண்ணி அதை கொண்டு போயிட்டு துபாய் எம்பசில சர்டிஃபை பண்ணி திருப்பி அதை துபாய் கொண்டு வந்து இங்க இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல சர்டிஃபை பண்ணி இந்தியன் எம்பசில சர்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு போயிட்டு சரியா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணு. நீ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அந்த கேஸை உடைச்சிடுவேன். எப்படின்னு கேளு. ஒரு காணொலி இல்ல 7 காணொலி என்கிட்ட இருக்கு. சீமான் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டா பேசினது. அந்த 7 காணொலி நான் அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சேன்னு வச்சுக்கோ, சரியா? கேஸும் உடஞ்சிரும், நீயும் துபாயை விட்டு வெளியில வந்துருவேன். சப்போஸ் நான் துபாயை விட்டு இந்தியாவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இருக்கவே இருக்கு லாயர் தொழில், சரியா? வக்கீல் தொழில் என்கிட்ட இருக்கு, நான் பழிச்சு கொள்வேன். நீ என்ன செய்வ? சீமான் மாதிரி திருநீதி திருட்டுவியா இல்ல சிங்கி அடிப்பியா? யோசிச்சுக்கோ, சரியா? விளையாட்டு என்கிட்ட வேண்டாம், விளையாட்டு என்கிட்ட வேணாம். இந்த விளையாட்டுல நான் இறங்க போக்குள்ளேயே சரியா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நான் இறங்கியிருக்கேன், சரியா? என்னடா மயிறு பெரிய சீமான் என்ன பெரிய